ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான படம் தான் வந்து டிராகன். ஸோ இந்த படத்தோடைய வெற்றினால் நிறைய பிரபலங்கள் வந்து வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம ரஜினி சாருமே வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து அண்ட் பிரதீப் ரங்கநாதன் 2 பேரையுமே வந்து மீட் பண்ணியிருந்தார். அண்ட் நம்ம அஸ்வத் மாரிமுத்து மீட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ரஜினி சார் வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இன்னொரு படம் நடிக்க போகிறதா வந்து தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. ஸோ அந்த தகவல்னால் நம்ம அஸ்வத் மாரிமுத்து தான் அந்த படத்தை இயக்க போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் மாதிரி காமெடி ஃபில்மாக கொடுத்துட்டு இருந்த அவர் இப்போ வந்து கமர்ஷியல் எடுத்தால் செட் ஆகுமா, செட் ஆகாதா? அதுவும் ரஜினி சாருக்கு எடுத்தால், அதுவும் ரஜினி சாரே வாண்டடாக கேட்குற எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து முக்கால்வாசி ஃப்ளாப் தான் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு வேளை ரஜினி சார் நடித்தா எப்படி இருக்கும்? அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் கூலி படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க.